மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த போஸை போட்டு சேது அடி அடின்னு அடிச்சு நொறுக்கு போறாரு. போஸ் பார்த்தா முழுசா குடிச்சு தட்டு தடுமாறி மலர் இந்த மாதிரி சாணியை கரைச்சி ஊத்துனதுனால மனசெல்லாம் நொந்து போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வரான். அவுட் ஹவுஸில் பார்த்தா யாரும் இல்லை, தனா மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழும் பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. மலர் பெரிய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் பார்த்தா வெளியே போயிருக்காரு. வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. மலரு, என்ன மலரு, கட்டுன புருஷனை கூட பார்க்காம இப்படி என் மேல சாணியை கரைச்சி ஊத்திட்டியேடி. நான் அப்படி உனக்கு என்னடி பண்ணேன்? நான் உன்கிட்ட ஆசையாக தானடி நடக்க வந்தேன், உன்கிட்ட காதலை தானடி காட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே பார்த்தா போஸ் வரவும் இங்கே அவுட் ஹவுஸில் பார்த்தா தனம் மட்டும் இருக்காங்க. அடங்காத போஸு மறுபடியும் பார்த்தா அவுட் ஹவுஸ்குள்ளே வளவும் அங்கே தனம் இருக்காங்க. தனம் பார்த்தா இங்கே போஸு கண்ணுக்கு மலர் மாதிரி தெரியவும் தனம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், என்ன மலரு, என்ன இன்னைக்கு என்னைய அடிச்சு வெளியே துரத்த போறியா? 1000 தான் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், என்னது மலரா? மலரக்கா பெரிய வீட்டில் இருக்காங்க, நான் மலர் இல்லை தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், நீ மலருதான், என்ன மலரு, என் கண்ணுக்கு நீ அம்புட்டு அழகா தெரியுறடி. இன்னுமே பாரு, என் மேல நீ சாணியை கரைச்சி ஊத்துனாலும் சரி, விளக்க மாத்தாலும் அடிச்சாலும் சரி, நான் எனக்கு உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு மலர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா மறுபடியும் மலருன்னு நினச்சிக்கிட்டு தனத்தோடைய கையை பிடிச்சி இழுக்கவும், என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க, முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனம் பார்த்தா போஸை வெளியே போக சொல்லவும், ஆனால் போதையில் பார்த்தா மலர் யாரு தனம் யாருன்னு சொல்லிட்டு போஸுக்கு தெரியாதனால நிதானத்திலே இல்லாமல் இருக்கவும் இங்கே தனத்தோட கையை பிடிச்சி பார்த்தா வம்படியாக பிடிச்சி போஸ் இழுக்கவும், விடுங்க கையை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு தனம் பார்த்தா கத்தி கூப்பாடு போடவும் அப்போ தான் பார்த்தா சரியாக சேது வராரு. சேதுவோடைய வண்டி சத்தத்தை கேட்டுட்டு வேகமாக பார்த்தா தனம் திடுன்னு ஓடியாந்து சேது பின்னாடி நின்று அழுகவும், மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுட்டு அழுகவும், என்ன தனம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா அப்படியே பதறாரு. மாமா உள்ள, மாமா மாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தனம் வீட்டுக்குள்ளே கை கட்டவும், என்ன வீட்டுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா போஸு ஒரு நிதானத்திலே இல்லாமல் சட்டை பட்டன்லாம் கலண்டு போய் தட்டு தடுமாறி போதையில் நிற்கவும் அதை பார்த்துட்டு சேது கேட்குறாரு, டேய் நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், மாமா இவர் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு மாமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், என்ன தனம் சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. ஆமா மாமா, நான் எவ்வளவோ சொன்னேன், வெளியே போங்கன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டாரு மாமா, என் கையை பிடிச்சி இழுத்து என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு மாமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வருது. போஸை போட்டு கண்ணத்தை சேர்த்து சப்புன்னு போட்டு 4 அரை விடுறாரு. அப்பையும் பார்த்தா நிதானத்திலே போஸ் இல்லாதனால, ஏண்டா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸோடைய சட்டையை பிடிச்சி அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பெரிய வீட்டுல இருந்து மலரு, அப்பத்தா, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. சேது கையெடு சேது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், விடுங்க சின்னம்மா, இவன் பண்ண காரியத்துக்கு இவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்ன சேது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், தனத்துக்கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அடப்பாவி இவன் புத்தி ஏந்தா இப்படி போய் தொலையுதோ, நேத்தனா அந்த மலர் சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தால அடிக்காத குறைய அனுப்பியிருக்கா, அப்படி இருந்து இவன் திருந்த மாட்டிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி போஸோடைய சட்டையை பிடிச்சி அடி நடிக்குது. ஏண்டா ஏன் இப்படி புத்திக்கிட்டு போய் திரியிற, உனக்கு நிச்சயமாயி கல்யாணம் ஆக போகுதுடா, நாளைக்கு நீ இன்னொருத்தியோட புருஷனாக போறடா, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி போட்டு அடி நடிக்கவும், சேது விட்டுரு சேது, இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், அம்மா தானோ அம்மாடி தானோ, நான் சொல்றத கேளுமா, இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாமா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, அவன் பண்ணது தப்புதாமா, குடி போதையில இருந்ததுனால ஏதோ தப்பா நடந்துக்கிட்டாமா, மன்னிச்சிருமா, அவனுக்கு பதிலாக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பத்தா அட கிறுக்கு பயலே, ஏன்டா அப்படி உன் புத்திக்கிட்டு போய் தெரியுது, உன் லட்சணம் என்னன்னு இன்னும் ராஜாங்கத்துக்கு முழுசா தெரியல, அவன் பாட்டுக்கு உனக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன், எம்எல்ஏ மகளை சம்மந்தம் பண்றேன்னு சொல்லி உன் மேல அப்பட்டு கனவு கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு தெரியுறியா, ஆனா நீ என்ன நார் மேஞ்சுக்கிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அத்தை இங்க நடந்த விஷயம் மாமாக்கு தெரிய வேணாம் அத்தை, உங்க காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க நடந்த விஷயம் மட்டும் ராஜாங்க காதுக்கு போச்சுன்னு வையி, எம்எல்ஏ மகளோட நடக்கக்கூடிய சம்பந்தமும் போயிரும், 1 கோடி ரூபாயும் போயிரும், இதுக்கும் மேல போஸ் அடங்கி இருக்க சொல்லு, உன் பிள்ளையோட லட்சணம் தெரியாம
அவன் என்னமோ 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராஜாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அத்தை போஸோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அத்தை. அவன் ஏதோ குடிபோதையில் இருந்ததுனால இப்படி ஏதோ தப்பா நடந்துக்கிட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சேதுக்கிட்டையும் அப்பத்தா கிட்ட தனங்கிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கதறன்னு கதறிக்கிட்டு இருக்கு. வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டையை பிடிச்சி போஸை பார்த்தா இழுத்து வந்துக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வந்ததுமே போஸை போட்டு சப்புன்னு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டா போஸ், ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வெண்ணை திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச கதையா? ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்கிட்ட அம்புட்டு தூரம் பேசி உனக்கு எம்எல்ஏ மகளுடைய சம்மந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த ஆள் இப்பத்தான் உனக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ராஜ வாழ்க்கையில வாழ போகிறவன் யானை தான் தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிறோமா? அந்த கதையா? உனக்கு நல்லா அமைய போற வாழ்க்கையை ஏண்டா நீயே கெடுத்துக்கிற? ஏண்டா போஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு.